அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் தொடுதிரையின் செயல்பாடு மற்றும் அதன் பின்னணியில் உள்ள இயற்பியல் பற்றி பார்ப்போம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன் லைக் செய்யவும், பகிரவும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு விரல் திரையை தொடும்போது ஏற்படும் மின் அல்லது அழுத்த மாற்றத்தை கண்டறிவதன் மூலம் செயல்படுகின்றன. பின்னர் அது சாதனத்தின் கட்டுப்படுத்தியால் ஒரு குறிப்பிட்ட செயலாக மொழிபெயர்க்கப்படுகிறது. தொடுதிரைகள் பின்னால் பல தொழில்நுட்பங்கள் உள்ளன. அவற்றில் கேபாசிட்டிவ் மற்றும் ரெசிஸ்டிவ் ஆகியவை அடங்கும். ஒவ்வொன்றும் தொடுதலை உணரும் வெவ்வேறு வழிகளை கொண்டுள்ளன. குறிப்பாக கொள்ளளவு தொடுதிரைகள் முதன்மையாக தொடு உள்ளீடுகளை கண்டறிய மின்னியல் மற்றும் மின்தேக்கத்தின் கொள்கைகளை நம்பியுள்ளன. ஒரு மெல்லிய, வெளிப்படையான மின்சாரம் கடத்தும் அடுக்கு, பொதுவாக இண்டியம் டின் ஆக்சைடு அல்லது ITO, திரையின் மேற்பரப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு சீரான மின்னியல் புலத்தை உருவாக்குகிறது. கடத்தும் தன்மை கொண்ட விரல் திரையை தொடும்போது அது இந்த மின்னியல் புலத்தை சீர்குலைக்கிறது. இந்த இடையூறு மின்தேக்கத்தில் ஏற்படும் மாற்றமாக அளவிடப்படுகிறது. பின்னர் சாதனத்தின் மின்னணுவியல் இதை ஒரு தொடு நிகழ்வு மற்றும் அதன் இருப்பிடமாக விளக்குகிறது. தொடு இருப்பிடத்தை கண்டறிதல். கொள்ளளவு தொடுதிரைகள் மின்முனைகளின் கட்டத்தால் ஆனவை. அவை தொடுதலின் X மற்றும் Y ஆயத்தொலைவுகளை தீர்மானிக்க அனுமதிக்கின்றன. கட்டத்தின் வெவ்வேறு புள்ளிகளில் கொள்ளளவின் மாற்றத்தை அளவிடுவதன் மூலம் சாதனம் தொடுதலின் சரியான இடத்தை குறிக்க முடியும். கொள்ளளவு தொடுதிரைகள் மென்மையான மற்றும் பதிலளிக்கக்கூடிய பயனர் அனுபவத்தை வழங்கினாலும் பல குறைபாடுகளை கொண்டுள்ளன. மற்ற தொழில்நுட்பங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விலை, தீவிர வெப்பநிலை அல்லது ஈரப்பதம் போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு எளிதில் பாதிப்பு மற்றும் கையுறைகள் போன்ற கடத்தும் தன்மை இல்லாத உள்ளீட்டு முறைகளுடன் வரையறுக்கப்பட்ட செயல்பாடு ஆகியவை இதில் அடங்கும். இன்னும் ரெசிஸ்டிவ் டச் ஸ்கிரீன், அகச்சிவப்பு மற்றும் ஆப்டிகல் இமேஜிங் போன்ற தொடுதிரைகளில் இன்னும் பல வகைகள் உள்ளன. அவற்றை பற்றி பின்னர் பார்ப்போம்.